முழுக்க உள்கட்டமைப்பு, புதுசாக ஒரு ரோடு போடணும், பில்டிங் போடணும், ஸ்கூல் பில்டிங் கட்டணும். அதற்கு தமிழகத்தில் நாம் இந்த பட்ஜெட்டில் செலவு செய்திருப்பது 57,231 கோடி. 57,231 கோடி நாம் உள்கட்டமைப்புக்காக ஒதுக்கியிருக்கோம். குஜராத் மாநிலம் இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்கு அவங்க ஒதுக்கி இருப்பது 95,472 கோடி. அதாவது உள்கட்டமைப்புக்கு ஒரு மாநில அரசு எவ்வளவு ஒதுக்குறாங்கன்னு பார்த்து அந்த மாநிலம் வளர்ச்சி பாதையில் போதா வீழ்ச்சி பாதையில் போதான்னு பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்தவரை 95 கோடி ரூபாய், 95,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு, தமிழகத்தில் 57,000 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு. ஆக மொத்தம் 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கோம். 4,39,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு அதில் 1,62,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி சம்பளம் கொடுப்பதற்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு. அதனால தான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள்.